நம்ம தமிழ்நாட்டுல சின்ன பொண்ணுங்களுக்கும் சேஃப்டி இல்ல, நடக்க முடியாத பாட்டிக்கு கூட சேஃப்டி இல்லாம தான் இருக்கு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில்ன்ற கிராமத்துல ஒரு நடக்கவே முடியாத படுக்க படுக்கையா இருக்க ஒரு பாட்டி அவங்களுடைய மகன் வீட்டுல வசித்து வராங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுல யாருமே இல்ல, அந்த பாட்டி மட்டும் தனியா நைட் டைம்ல இருந்திருக்காங்க. அப்போ 35 வயசான சதீஷ்குமார்ன்றவன் அந்த வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான். வீடு புகுந்த அவன் அந்த படுக்க படுக்கையா இருக்க அந்த பாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான். இப்படி அவன் அந்த பாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணும் போது அந்த பாட்டி கத்தி இருக்காங்க. அப்போ அந்த பாட்டிய தாக்கிட்டு அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். இது தெரிஞ்ச அந்த பாட்டியுடைய மகன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் வழக்கு பதிவு செய்து தீவிரமா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இதை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. மூலனூர் சாலையை சேர்ந்த 35 வயதான சதீஷ்குமார்ன்றவன் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரிய வருது. இவன் மேல ஆல்ரெடி ஒரு போக்சோ வழக்கு இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு கிட்டையும் இவன் இதையே பண்ணிருக்கான். அதனால இவன் ஜெயில் வரைக்கும் போயிருக்கான். இப்ப இவன் ஜாமீன்ல வெளில வந்திருக்கான். ஜாமீன்ல வெளில வந்திருக்க அப்பதான் இந்த மூதாட்டி கிட்ட இது மாதிரி பண்ணிருக்கான் இவன். இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணி திருப்பியும் ஜெயில போட்டாங்க. இவன் அந்த பாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொஞ்ச நாள்லயே அந்த பாட்டி இறந்துட்டாங்க. இவன் அந்த பாட்டிக்கு பண்ண கொடூரத்துல தான் இறந்துட்டாங்களா இல்ல அவங்க ஆல்ரெடி உடம்பு சரியாம இருந்தாங்களே அதனால இறந்துட்டாங்களான்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவனே தான் தெரிய வருமா. நம்ம தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குதுன்னு தெரியல. சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து நடக்க முடியாத பாட்டி வரைக்கும் சேஃப்டி இல்லாம தான் இருக்காங்க. இந்த ஒரு நிலைமை எப்ப மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.